Chennai Silks. பாகிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் பாகிஸ்தானுக்கு இந்தியா மன ரீதியான அழுத்தத்தை கொடுக்கும் என கிரிக்கெட் வியூக வகுப்பாளர் பாஸ்கி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் செய்தியாளர் நாகராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். ஐசிசி மென்ஸ் T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு முக்கியமான கேம். பாஸ்கியோட ப்ரெடிக்ஷன் என்ன இன்னைக்கு கேமை பொறுத்த வரைக்கும்? 2 சான்ஸ் இருக்குது. ஒன்று இந்தியா வின் பண்ணும், இல்லைன்னா இந்தியா வின் பண்ணும். அதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷனு. 180 அடிச்சோன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா அவங்க டார்கெட் ப்ரெஷரில் சொதப்புவாங்க. அவங்க 100 ஃபார் நோலாஸ் இருந்தாலும் ஒரு ரன் அவுட்டோ திடீர்னு ஒரு விக்கெட் வந்ததுன்னா பேனிக் ஆவாங்க. அவங்க பின்னாடி அவங்களுக்கு நம்மளை மாதிரி பிளான் செகண்ட் ஹாஃபில் நம்ம பெட்டர். ஃபஸ்ட் ஹாஃப் வழிஞ்சால் கூட செகண்ட் ஹாஃப் நம்ம ரொம்ப பெட்டர் ஆடுவோம். அதனால் வெரி வெரி பிரைட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அன் இந்தியா வின் தான். அதான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போது உஸ்மான் தாரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருக்குது. அப்படி அந்த பவுலரோட ஆக்ஷன் மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் இந்தியா அவரை எப்படி எதிர்கொள்ளணும்? ஓடி ஸ்டாப் பண்ணிடுறாரு இல்லையா? ஸ்டாப் பண்ணுற சமயத்துக்கு ஜென்ரலாக பேட்டர்ஸ் இல்லை, ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அவங்க குயிக்காக கேஜ் பண்ணுவாங்க ஹைட்லேருந்து வருது. இந்த மீடியம் ஹைட்டு டாலாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் ஸ்ரீகாந்தோடைய ஸ்டான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஸ்ரீகாந்த் ஸ்டான்ஸு க்ரௌச்சிங்காக இருக்கும், கீழே குனிஞ்சுண்டு. ஸோ அவங்க நிற்கிற சமயத்துக்கு நம்மளும் ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ், சம்திங் லைக் விம்பிள்டன்லாம் பார்த்துருப்பீங்க. டென்னிஸ் போடும்போது இந்த பாலை கீழே பவுன்ஸ் பண்ணி ஒரு தயாராகினே இருப்பாங்கல்ல, அதை ரிசீவ் பண்ணுறவங்களும் அதே மாதிரி தயாராகினே இருப்பாங்க குனிஞ்சு. அதே மாதிரி கொஞ்சம் குனிஞ்சு ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் நம்ம ரெடியாக இருந்தோம்னா ஹர்திக் பாண்டியா, டூபே அந்த மாதிரி அவங்க 2 பேர் மாதிரி ஃபுல் ஃப்ளெஷ்டாக போயிடணும் அடிக்கிறதுக்கு. அரைகுறையாக இப்போ சஞ்சு சாம்சன் மாதிரியோ சூரியகுமார் யாதவ் மாதிரியோ அப்படி பார்த்த உடனே லைட்டாக அப்படி டேப் பண்ணலான்னீங்கன்னா 2 டேஞ்சர் இருக்குது. அவர் இந்த ஏர் ஸ்லோவாக இருக்கிறதுனால பால் ஸ்பூன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பவுண்ட்ரி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் கேட்சில் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இட் வில் பி அ ஸ்பின்னர்ஸ் டாமினேட்டட் மேட்ச், டவுட்டே கிடையாது. த ஸ்லோவர் யூ போல் த சேஃபர் யூ ஆர். ஸோ டூபே மாதிரி போலர் ரொம்ப ரொம்ப டெரிஃபிக்காக இருப்பாங்க. நமக்கு பேனிக் டாரிக்கு, உஸ்மான் டாரிக்கு நம்ம பயப்படுறதா இருந்தால் நம்ம வருண் சக்கரவர்த்திக்கு உலகமே பயந்துன்னு இருக்குது. ஸோ நம்ம அந்த 4 ஓவர் நினச்சி நீ என்ன போட்டாலும் எங்களுக்கு அதை விட தாதா இருக்கான் அப்படின்னு சொல்லின்னு த கை ஹூ இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் த டார்க் கீப்ஸ் விசிலிங்னு வேறு சித்து. அந்த மாதிரி இவங்க பயத்திலேயே வளர்ந்து இருக்காங்க. நம்ம எதுவும் இல்லாமல் கம்முன்னு இருக்கோம். அவுட் ஆஃப் சிலபஸ் போலரை டீல் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோன்னு சூரியகுமார் ஏதோ சொல்லியிருக்காரு. அது கூட அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி பார்க்குறப்ப ஸ்லோ ட்ராக் அப்படின்னு இருக்கிறப்ப இந்தியாவில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் குறிப்பாக ஹர்ஷ்தீப் சிங்கை கட் பண்ணிவிட்டு குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் பாஸ்கியோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்குது? யார் உள்ளே வருவா, யார் வெளியில் இருப்பா, இல்லை எந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி குல்தீப்பை உள்ளே கொண்டுறது. ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா கண்ணாப்புனான்னு விக்கெட் டேக்கிங். குறுக பூந்து 4 ஓவரில் ஒரு 3-4 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஜிங்ஸாய் பாதி டீம் எடுத்துடுறாரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் மேட்ச் வின்னிங் எக்கானமியில் தான் ஆக்சுவலாக ப்ளஸ்ஸே. பட் பெனிட்ரேஷனில் விக்கெட் எடுக்கிறதுல குல்தீப் பிஸ்தாவாக இருக்கார். ஸோ டாப் ப்ரையாரிட்டி குல்தீப் கொடுப்பாங்க. மீடியம் பேஸ் வில் பி ஷேர்ட் ஒன்லி பை பிட்வீன் ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா, வேர் சப்போர்ட் ரோல் வில் பி டன் பை டூபே. டூபேயை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தைரியமாக ஏஷியா கப்பில் ஃபஸ்ட்டு ஓவரே டூபேட்டை கொடுத்தாங்க. யாரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு தெரில. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க டூபே. ஏன்னா அவர் ஓடி மெதுவாக போகிறது. இந்த T20 ஃபார்மேட்லேயே வேகமாக ஓடுறது மெதுவாக போடுறதுன்றது தலைவலி பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அதில் டூபே நல்லா யூஸ் பண்ணணும் போலிங், அது ஒன்று. ஸோ ஐ திங்க் பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியாவை வச்சுட்டு ஃபுல்லாக பேக் பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸ். ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் வச்சுப்பாங்க. 2 லெஃப்டிஸ், ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரில் ஒருத்தர் நேகிங்காக போடுறவர், ஒருத்தர் டாஸ் பண்ணுறவர். அதுதான் பெஸ்ட் காம்பினேஷன். ஒரு கிரெடிட் என்ன கொடுக்கணும் ஹர்ஷ்தீப்புக்குன்னா, அவர் நான் பார்த்த ஒரு பாகிஸ்தான் மேட்ச்சில் கடைசி ஓவர் ஜஸ்ட் 6 ரன்ஸ் கொடுத்தாரு. ஸோ கண்டெய்னிங்னு பார்க்கும்போது, பட் இங்கே நம்ம சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணணுன்னு பிளான் பண்ணும்போது குல்தீப், வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்சர் ஷுட் பி த பெஸ்ட் காம்போ. ஓகே, இப்போ அதே மாதிரி பார்க்குறப்ப கொழும்புல மழை அப்பப்போ குறுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப டாஸ் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும்? அண்ட் டாஸ் வின் பண்ணதுக்கப்புறமா இந்தியா என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் தான் சொன்னேன், ஒன்று இந்தியா வின் பண்ணணும், இல்லை இந்தியா வின் பண்ணணும்னு சொல்கிறதுல ஒரு டஃப்பான வின் எங்கே இருக்கும்னா சேசிங்கில் இருக்கும். சேசிங்கில் எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இங்கே சப்போஸ் ஒரு ஓவர் யாருக்கோ நீங்கள் ஒரு 3 ரன் தான் அடிச்சிட்டிங்க அந்த ஓவர்னு வச்சுங்களேன், ஐயோ 8 to 9 ரன்ஸ் அடிக்கணும், இதில் ஆல்ரெடி டெஃபிசிட் 6 இருக்குன்னு இந்த ப்ரெஷர் மவுண்ட் ஆகும், க்யூமுலேட்டிவாக போயினே இருக்கும். அந்த ப்ரெஷர் முதல்ல கிடையாது. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன இருந்தால் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன்னா, டாஸை ஜெயிச்சிட்டோன்னா தான் இதெல்லாமே. டாஸை ஜெயிச்சுட்டா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடிடணும். அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறதுலையும் ரன் ரேட் முதல் 7-8 ஓவர் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல. இது பவர் பிளேன்னு மைண்டில் ஏற்றிக்க வேணாம் அந்த ப்ரெஷரை. நம்ம நோ லாஸ் ஆர் மேக்ஸிமம் 1 விக்கெட் தான் ஃபஸ்ட்டு 8 ஓவர்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா
அவங்கள வந்து திருப்பி நம்மளை ஆல் அவுட் எடுக்கணுன்றாங்களே போலிங் போட்டு இருப்பாங்க. வச்சு வாங்கிடலாம் செகண்ட் ஹாஃபில், ஏன்னா செம்ம பேட்டிங் லைனப் இருக்குது. அதனால் பேட் ஃபர்ஸ்ட், பி கேர்ஃபுல் நாட் டு லூஸ் விக்கெட்ஸ், ஃபர்கெட் த ரன் ரேட். அந்த ரன் ரேட்டை பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணிக்கலாம் செகண்ட் ஹாஃபில். சீனியர்ஸ் 2 பேர் இல்லை, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. இந்த சீனியர்ஸ் இல்லாத ப்ரெஷரை முறையாக வேர்ல்ட் கப் அந்த ஸ்டேஜில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறாங்க. இந்த யங் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓவராலாக? யங் டீம் கிட்ட தான் அவங்களுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி இருக்கும். கோலி ரோஹித்னா கம்ப்ளீட்டாக சரித்திரத்தெலாம் பார்த்து ட்ராக் ரெக்கார்டெலாம் பார்த்து இப்படியே அவுட்டாக இருக்காரு, 4 வாட்டி இப்படி அவுட்டாக இருக்காருலாம் இருக்கும். பட் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அபிஷேக் சர்மா எந்த பால் இறங்க போகிறார், முதல் பாலே இறங்கி போலர்கிட்ட போய் அடிக்கிறார். அவர் ஆடுறாரா இல்லைன்றதில்ல, அபிஷேக் சர்மாவுக்கு வயிறு சரியில்லைன்றாங்க. அவர் ஆடினார்னா அவங்க 11 பேருக்குமே வயிற்ற கலக்கும், அது ஒரு பக்கம். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட பசில் ஃபேக்டர் டெரிஃபிக்காக. இப்போ வருண் சக்கரவர்த்தியை ட்ரெட் பண்ணின்னு இருப்பாங்க, அந்த 4 ஓவர் எப்படியா தள்ளி கிள்ளி ஆட்டுங்க, மீதியை பார்த்துக்கலான்றவாங்க. அவங்களுக்கு தெரியாது டூபே அதோட கஷ்டம், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. அதனால் சைக்கலாஜிக்கல் எட்ஜ் கிளியராக இந்தியாவுக்கு தான் இருக்குது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் பர்மிட்டேஷன், காம்பினேஷன், பிளான் பி, பிளான் இசட் வரைக்கும் போட வேண்டியது அவங்க தான். நம்ம நார்மல் கிரிக்கெட் ஃபர்கெட் வேர்ல்ட் கப், காஃபி கப்பு, டீ கப்பு இன்னொன்று இருக்கலாம், பாகிஸ்தானை மெரிக்கிறோம், அவ்வளோதான் விஷயம்.